ஓம் சாந்தி 15-8-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய ஷரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்ற இதே சிந்தனையை அதிகாலையில் எழுந்து செய்யுங்கள். கேள்வி: ஷிவ்பாபாவிற்கு எந்த ஒரு பயிற்சி உள்ளது, எந்த ஒரு பயிற்சி அதாவது பிராக்டிஸ் இல்லை? பதில்: ஆத்மாவை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பிராக்டிஸ் ஷிவ்பாபாவிற்கு இருக்கிறது. மற்றபடி ஷரீரத்தை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் அவருக்கு இல்லை. ஏனெனில் எனக்கோ ஷரீரம் இல்லை என்று பாபா கூறுகின்றார். நான் இவருடைய ஷரீரத்தை வாடகைக்கு எடுக்கின்றேன் தான். இருந்தாலும் இந்த ஷரீரத்தின் அலங்காரம் இந்த ஆத்மா சுயம் அவரே செய்து கொள்கின்றார். நான் செய்வதில்லை. நானோ சதா அஷரீரியாகவே உள்ளேன். பாடல்: உலகம் மாறினாலும் நாம் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டார்கள்? ஆத்மா இந்த ஷரீரத்தின் காதுகள் மூலமாக கேட்டது. ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பது குழந்தைகளுக்கு தெரிய வந்துள்ளது. அந்த ஆத்மா இந்த ஷரீரத்தில் இல்லை என்றால் ஷரீரம் எதற்கும் பயனில்லாமல் போய்விடும். எவ்வளவு சிறிய ஆத்மாவின் ஆதாரத்தில் இந்த எவ்வளவு பெரிய ஷரீரம் இயங்குகிறது. இந்த ரதத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா என்பது என்ன பொருள் என்று உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அகால மூர்த்தி அதாவது அழியாத ஆத்மாவின் பீடம் இதுவாகும். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கிறது. எவ்வளவு ரமணீகரமாக அதாவது ஆச்சரியமளிக்கும் ரகசியங்களுடன் கூடியதாக உள்ளது. இப்பேற்பட்ட ஏதாவது ரகசியங்களுடன் கூடிய விஷயம் கூறப்படும் பொழுது சிந்தனை எழுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இதே சிந்தனை ஓடுகிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு பெரிய ஷரீரத்தில் உள்ளது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தி உள்ளது. ஷரீரமோ அழிந்து போய்விடுகிறது. மற்றது ஆத்மா இருக்கிறது. இது மிகவுமே சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். அதிகாலை எழுந்து இந்த சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியது ஆகும், அதற்கு அழியாத பாகம் கிடைத்துள்ளது என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்துள்ளது. நான் ஆத்மா எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன். இது புதிய ஞானமாகும். இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தந்தைதான் வந்து கூறுகின்றார். அதை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நாம் எவ்வளவு சிறிய ஆத்மா ஆவோம். எப்படி பாகம் ஏற்று நடிக்கின்றோம். ஷரீரம் 5 தத்துவங்களால் அமைகிறது. ஷிவ் பாபாவின் ஆத்மா எப்படி வருகிறார் மற்றும் போகிறார் என்பது பாபாவிற்கு தெரியுமா என்ன? அதாவது பிரம்மா பாபாவிற்கு தெரியுமா என்ன? எப்பொழுதுமே இவருக்குள் இருக்கிறார் என்பதும் கிடையாது. எனவே இதை சிந்தனை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எப்பேற்பட்ட ஞானம் அளிக்கிறார் என்றால் இது ஒரு பொழுதும் யாருக்கும் கிடைக்க முடியாது. உண்மையில் இந்த ஞானம் இவருடைய அதாவது பிரம்மாவுடைய ஆத்மாவில் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்களில் இது போன்ற விஷயங்கள் பற்றி யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சிறிதளவும் இல்லை. நான் ஆத்மா ஷரீரத்தின் மூலம் இவருக்குள் மந்திரம் கொடுக்கின்றேன் என்று எந்த ஒரு சாது சந்நியாசி ஆகியோர் நினைப்பார்களா என்ன? ஆத்மா ஷரீரத்தின் மூலம் சாஸ்திரம் படிக்கிறார். ஒரே ஒரு மனிதன் கூட ஆத்ம உணர்வுடையவராக இல்லை. ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே கிடையாது. பின் தந்தையின் ஞானம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மாவாகிய நமக்கு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த ஷரீரத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு அதாவது பிரம்மாவின் ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா வந்து கற்பிக்கின்றார் என்று
எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இது. ஆனால் பிறகும் வேலை, தொழில் ஆகியவற்றில் சென்றுவிடும் பொழுது மறந்து விடுகிறார்கள். முதலிலோ தந்தை ஆத்மா பற்றிய ஞானம் அளிக்கின்றார். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதரிடமும் கிடையாது. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்ற பாடலும் உள்ளது அல்லவா? கணக்கு இருக்கிறதல்லவா? ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் பேசுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலமாக நல்லதோ அல்லது கெட்ட காரியமோ செய்கிறது. தந்தை வந்து ஆத்மாக்களை எவ்வளவு அழகாக ஆக்குகின்றார். முதலிலோ ஆத்மா என்றால் என்ன, ஆத்மா இந்த ஷரீரம் மூலமாக கேட்கிறது என்று அதிகாலை எழுந்து இதே பிராக்டிஸ், அதாவது பயிற்சி செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவின் தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரை பதீத்தமானவர், ஞானக்கடல் என்று கூறுகின்றார்கள். பிறகு எந்த ஒரு மனிதனையும் சுகக்கடல், சாந்தியின் கடல் என்று எப்படி கூற முடியும்? லக்ஷ்மி நாராயணனுக்கு எப்பொழுதுமே தூய்மையின் கடல் ஆவார்கள் என்று கூறுவார்களா என்ன? இல்லை. ஒரு தந்தைதான் என்றென்றுக்குமே தூய்மையின் கடல் ஆவார். மனிதர்களோ பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை மட்டும் வந்து வர்ணனை செய்கின்றார்கள். பிராக்டிக்கல், அதாவது நடைமுறை அனுபவம் இல்லை. நாம் ஆத்மாக்கள் இந்த ஷரீரத்தின் மூலமாக தந்தைக்கு மகிமை செய்கின்றோம் என்று புரிந்திருக்க மாட்டார்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான பாபா ஆவார். அவரே சுகம் அளிக்கக்கூடியவர் ஆவார். ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது என்னுடைய வழிப்படி நடவுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது அவினாஷி ஆத்மாவிற்கு அவினாஷி, அதாவது அழியாத தந்தை மூலமாக அவினாஷி வழி கிடைக்கிறது. அந்த அழியக்கூடிய ஷரீரத்திற்கு அழியக்கூடிய ஷரீரங்களின் வழிதான் கிடைக்கிறது. சத்யுகத்திலோ நீங்கள் இங்கிருந்து பிராப்தியை பெறுகிறீர்கள். அங்கு ஒரு பொழுதும் தவறான வழி கிடைப்பதே இல்லை. இப்பொழுதைய ஸ்ரீமத் தான் அவினாஷியாக ஆகிவிடுகிறது. அது அரை கல்பம் நடக்கிறது. இது புதிய ஞானமாகும். இதை கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும், மேலும் செயலில் வர வேண்டும். யாரெல்லாம் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களினால்தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும். ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியான முறையில் தாரணை ஆவது இல்லை என்றால் அவசியம் ஆரம்பத்திலிருந்து நாம் பக்தி செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே புரியவில்லை என்றால் தந்தையிடம் கேளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனென்றால் தந்தை அழியாத சர்ஜன், அதாவது அழியாத வைத்தியராவார். அவருக்கு சுப்ரீம் சோல் என்றும் கூறப்படுகிறது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது அதற்கு மகிமை ஏற்படுகிறது. ஆத்மாவிற்கு மகிமை இருக்கும் பொழுது ஷரீரத்திற்கும் மகிமை உண்டாகிறது. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கும் பொழுது ஷரீரத்திற்கு மகிமை இல்லை. இச்சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் ஆழமான புத்தி கிடைத்திருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் கிடைத்திருக்கிறது. ஆத்மா எவ்வளவு இனிமையானதாக ஆக வேண்டும், அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். பாபா எவ்வளவு இனிமையாக இருக்கின்றார், ஆத்மாக்களையும் இனிமையானதாக ஆக்குகின்றார். ஆத்மா எந்த ஒரு சரியில்லாத காரியம் கூட செய்யக்கூடாது என்ற பிராக்டிஸ் செய்ய வேண்டும். என் மூலமாக எந்த ஒரு முறையற்ற செயலும் ஆவதில்லையே என்று சோதனை செய்ய வேண்டும். சிவபாபா எப்பொழுதாவது முறையற்ற செயல் செய்வாரா? இல்லை. அவர் வருவதே உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்வதற்கு. அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். எனவே தந்தை என்ன காரியம் செய்கின்றாரோ குழந்தைகள் கூட அதே போன்ற காரியம் செய்ய வேண்டும். யார் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தியில்தான் இந்த ஞானம் நிலைக்கும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது கூட தேவதைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய தலையை கொடுக்க கூட தயாராக இருக்கின்றார்கள்.
நிறைய பக்தி செய்பவர்களுக்கு பின்னால் குறைவாக பக்தி செய்பவர் தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மகிமை பாடுகிறார்கள். அவர்களுடையதோ ஸ்தூலத்தில் எல்லாமே தெரிய வருகிறது. இங்கே நீங்கள் மறைமுகமாக உள்ளீர்கள். உங்களுடைய புத்தியில் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய முழு ஞானமும் உள்ளது. பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு செல்வோம். எங்கிருந்து எல்லா ஆத்மாக்களும் வருகின்றார்களோ அது நம்முடைய வீடு ஆகும். அங்கு ஷரீரமே இல்லை. பின் சப்தம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மா இல்லை என்றால் ஷரீரம் ஜடமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு ஷரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது! ஆத்மா ஷரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் மீதமிருப்பது 5 தத்துவங்கள். அதன் மீது கூட எவ்வளவு அன்பு இருக்கிறது! மனைவி கணவனின் சிதை மீது ஏறுவதற்கு தயாராகி விடுகிறார். ஷரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது! இப்பொழுது முழு உலகத்திலிருந்து நஷ்டமோகா, அதாவது மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த ஷரீரமோ அழிந்துவிடப் போகிறது. எனவே அதிலிருந்து மோகம் நீங்கிவிட வேண்டும் அல்லவா? ஆனால் நிறைய மோகம் இருக்கிறது. பிராமணர்களுக்கு உணவூட்டுகிறார்கள். இன்னாருடைய ஸ்ராத்தமாகும் என்று நினைவு செய்கின்றார்கள் அல்லவா? இப்பொழுது அவர் இறந்து போனவர் உணவை உட்கொள்ள முடியுமா என்ன? குழந்தைகளாகி நீங்களோ இப்பொழுது இந்த விஷயங்களில் இருந்து விடுபட்டவராகி விட வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாகத்தை நடிக்கின்றார்கள். இச்சமயத்தில் உங்களுக்கு ஞானம் உள்ளது. நாம் நஷ்டமோகா ஆக வேண்டும். மோகத்தை வென்ற மோகஜித் ராஜாவினுடைய கதையும் உள்ளது அல்லவா? வேறு யாரும் மோகஜித் ராஜாவாக இருப்பதில்லை. இதுவோ கதைகள் நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை. எனவே கேட்க வேண்டிய விஷயம் கூட இருப்பதில்லை. இச்சமயம் உங்களை மோகத்தை வென்றவராக, அதாவது மோகஜீத்தாக ஆக்குகிறார். ஸ்வர்க்கத்தில் மோகஜீத் ராஜாக்கள் இருந்தார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் இருப்பார்கள். அது இருப்பதே நஷ்டமோகா ராஜ்தானியாக, அதாவது ராஜ்யமாக. ராவண ராஜ்யத்தில் மோகம் இருக்கிறது. அங்கோ விகாரம் இருப்பதில்லை. ராவண ராஜ்யமே இல்லை. ராவண ராஜ்யம் போய்விடுகிறது. ராமராஜ்யத்தில் என்ன ஆகிறது? எதுவும் தெரியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கூற முடியாது. தந்தை இந்த ஷரீரத்தில் இருக்கும் பொழுது கூட ஆத்ம உணர்வுடையவராக இருக்கின்றார். கடனாக அல்லது வாடகைக்கு வீடு எடுத்தாலும் கூட அதிலும் கூட மோகம் இருக்கும். வீட்டை நல்ல முறையில் பர்னிஷ், அதாவது வீட்டு சாமான்களை நிரப்பி விடுவார்கள். இவருக்கோ பர்னிஷ் செய்ய வேண்டியது இல்லை. ஏனெனில் தந்தையோ அஷரீரி ஆவார் அல்லவா? இவருக்கு எந்த ஒரு அலங்காரம் ஆகியவை செய்யக்கூடிய பிராக்டிஸ், அதாவது பயிற்சி இல்லை. இவருக்கோ அழிவற்ற ஞான ரத்தினங்களால் குழந்தைகளை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் தான் உள்ளது. படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஷரீரமோ அப்பவித்திரமாக, அதாவது தூய்மையற்றதாக இருக்கவே இருக்கிறது. இவருக்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு மற்றொரு புதிய ஷரீரம் கிடைக்கும் பொழுது அது தூய்மையாக இருக்கும். இச்சமயத்திலோ இது பழைய உலகமாகும். இது முடிய போகிறது. இதுவும் உலகத்தில் யாருக்கும் தெரியவே தெரியாது. மெல்ல மெல்ல தெரிய வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம், இதுவோ தந்தையினுடைய காரியமாகும். தந்தைதான் வந்து பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைத்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கிறீர்களா? இல்லை. புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. எனவே பிராமணர்களின் குடுமி கூட உயரத்தில், அதாவது தலைக்கு மேல் உள்ளது. பாபாவிடம் நேரடியாக வரும் பொழுது நாங்கள் இறைவனான தந்தைக்கு முன்னால் செல்கின்றோம் என்பதை முதலில் நினைவு செய்ய வேண்டும் என்பதை பாபா புரிய வைக்கின்றார்.
சிவபாபாவோ நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு முன்னால் எப்படி செல்வது? எனவே அந்த தந்தையை நினைவு செய்த பிறகு தந்தைக்கு முன்னால் வர வேண்டும், அதாவது பிரம்மாவிற்கு முன்னால் வர வேண்டும். அவர் இவருக்குள் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த ஷரீரமோ பத்தீத்தமானது, தூய்மையற்றது ஆகும். சிவபாபாவின் நினைவில் இல்லாமல் இருந்து ஏதாவது காரியம் செய்தீர்கள் என்றால் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் சிவபாபாவிடம் செல்கின்றோம். பிறகு அடுத்த பிறவியில் வேறு தொடர்புகள், அதாவது உறவுகள் இருப்பார்கள். அங்கு தேவதைகளின் மடியில் செல்வீர்கள். இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறை கிடைக்கிறது. பாபா, நான் உங்களுடையவனாக ஆகிவிட்டேன் என்று வாயால் கூறுகிறார்கள். நிறைய பேர் ஒரு பொழுதும் பார்க்க கூட இல்லை, வெளியில் இருக்கிறார்கள். சிவபாபா, நாங்கள் உங்களுடைய மடியின் குழந்தையாகிவிட்டுள்ளோம் என்று எழுதுகிறார்கள். புத்தியில் ஞானம் உள்ளது. நாம் சிவபாபாவினுடையவர் ஆகிவிட்டோம் என்று ஆத்மா கூறுகிறது. இதற்கு முன் நாம் பத்தீத்தமானவரின், அதாவது தூய்மையற்றவரின் மடியில் இருந்தோம். வருங்காலத்தில் தூய்மையான தேவதையின் மடியில் செல்வோம். இந்த பிறவி கிடைப்பதற்கு அரிய பிறவியாகும். வைரம் போல நீங்கள் இங்கு சங்கமயுகத்தில் ஆகின்றீர்கள். சங்கமயுகம் என்பது அந்த தண்ணீரின் கடல் மற்றும் நதிகளுடையதாக கூறப்படுவதில்லை. இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. பிரம்மபுத்திரா பெரியதிலும் பெரிய நதியாகும். அது கடலில் போய் கலக்கிறது. நதிகள் போய் கடலில் சேர்கிறது. நீங்கள் கூட கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் ஆவீர்கள். ஞானக்கடல் சிவபாபா ஆவார். பெரியதிலும் பெரிய நதி பிரம்மபுத்திரா ஆகும். இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும். கடலிடம் இவருக்கு எவ்வளவு பொருத்தம் உள்ளது. நதிகள் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். கடலில் இருந்துதான் வெளிப்படுகிறது. பிறகு கடலில் போய் சேருகிறது. கடலில் இருந்து இனிமையான தண்ணீர் எடுக்கிறார்கள். கடலின் குழந்தைகள் பின் கடலில் போய் சேருகிறார்கள். நீங்கள் கூட ஞான கடலில் இருந்து வெளிப்படுகிறீர்கள். பிறகு எல்லோருமே அங்கு சென்று விடுவார்கள். எங்கு அவர் இருக்கின்றாரோ அங்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இருக்கிறீர்கள். ஞான கடல் வந்து உங்களை தூய்மையாக, இனிமையானவராக ஆக்குகின்றார். உவர்ப்பான, அதாவது உப்பின் தன்மை ஆகியிருக்கும் ஆத்மாவை இனிமையாக ஆக்குகிறார். 5 விக்காரங்கள் என்ற சீச்சி உவர்ப்பு உங்களிடமிருந்து நீங்கி போய் விடுகிறது. ஆக நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தை முயற்சி நிறைய செய்விக்கின்றார். நீங்கள் எவ்வளவு சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், ஸ்வர்க்கத்தில் இருந்தீர்கள். நீங்கள் முற்றிலுமே சீச்சியாகி விட்டுள்ளீர்கள். ராவணன் உங்களை என்னவாக ஆக்கியுள்ளான்? பாரதம்தான் வைரம் போன்ற விலை மதிக்க இயலாத பிறவி என்று பாடப்படுகிறது. நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் ஏன் குழம்பி போகிறீர்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். சோழிகள், அதாவது பணம் கூட அதிகமாக வேண்டுமா என்ன? ஏழைகள் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகின்றார்கள். செல்வந்தர்களோ இப்பொழுது தங்களை பொறுத்தவரை இங்கேயே ஸ்வர்க்கம் இருக்கிறது என்கின்றார்கள். யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது சோழி போன்ற பிறவியாகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாமும் அதுபோல்தான் இருந்தோம். இப்பொழுது பாபா நம்மை என்னவாக ஆக்குகின்றார்? லட்சியம், நோக்கமோ, அதாவது எய்ம், ஆப்ஜெக்ட் இருக்கிறது அல்லவா? நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்றோம். பாரதம் இப்பொழுது சோழி போல் ஏழையாக உள்ளது அல்லவா? சுயம் பாரதவாசிகள் அறிந்துள்ளார்களா என்ன? இங்கே நீங்கள் எவ்வளவு சாதாரண அபலைகளாக இருக்கின்றீர்கள். யாராவது பெரிய மனிதராக இருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு இங்கு அமர்வதற்கு மனம் விரும்பாது. எங்கு பெரிய பெரிய மனிதர்கள், சந்நியாசி, குரு ஆகியவர்கள் இருப்பார்களோ அங்கிருக்கும் பெரிய பெரிய சபைகளுக்கு செல்வார்கள். நான் ஏழை பங்காளன் ஆவேன் என்று தந்தையும் கூறுகின்றார்.
பகவான் ஏழைகளை பாதுகாக்கின்றார் என்று கூறுகின்றனர். நாம் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆகிறோம். நீங்கள் கோடான கோடீஸ்வரர்களாக ஆகின்றீர்கள் என்று பாபா எழுதவும் செய்கின்றார். அங்கு அடிதடி எதுவும் ஆவதில்லை. இங்கோ பாருங்கள், பைசாவிற்கு பின்னால் எவ்வளவு அடிதடி நடக்கிறது, எவ்வளவு லஞ்சம் கிடைக்கிறது. பைசாவோ மனிதர்களுக்கு வேண்டும் அல்லவா? பாபா நம்முடைய பொக்கிஷத்தை நிரம்பியதாக ஆக்கிவிடுகிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ அவ்வளவு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் புருஷார்த்தம் முழுமையாக செய்யுங்கள். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள் என்று கூறப்படுகிறதல்லவா? தந்தையை பின்பற்றுங்கள், அப்பொழுது இது போல ஆவீர்கள். நரனிலிருந்து நாராயணர், நாரியிலிருந்து லக்ஷ்மி மிகவும் பெரிய தேர்வு ஆகும். இதில் சிறிதளவு கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. தந்தை ஸ்ரீமத் அளிக்கின்றார், எனவே அதன்படி நடக்க வேண்டும். சட்டங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது. ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் ஸ்ரீ, அதாவது சிறந்தவர்களாக ஆகிறீர்கள். குறிக்கோள் மிகவும் பெரியது ஆகும். தங்களுடைய தினசரி கணக்கை வையுங்கள். சம்பாதித்தேனா, இல்லை நஷ்டம் ஏற்படுத்திக் கொண்டேனா? தந்தையை எவ்வளவு நினைவு செய்தேன்? எத்தனை பேருக்கு வழி கூறினேன்? குருடர்களின் கைத்தடி நீங்கள் ஆவீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்படி தந்தை இனிமையாக இருக்கின்றாரோ அதே போல் இனிமையானவராக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. உத்தமத்திலும் உத்தமமான நன்மையின் காரியமே செய்ய வேண்டும். இரண்டாவது, சோழிகளுக்கு பின்னால் குழம்பி போய்விடக் கூடாது. புருஷார்த்தம் செய்து தங்கள் வாழ்க்கையை வைரம் போல் ஆக்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம்: நிக்ஷயம் என்ற கால் உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிக்ஷய புத்தி கவலையற்றவர் ஆகுக. நிக்ஷயம் என்ற கால் உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிக்ஷய புத்தி கவலையற்றவர் ஆகுக. விளக்கம்: அனைத்தையும் விட மிகப்பெரிய நோய் கவலையாகும். இதற்கான மருந்து மருத்துவர்களிடம் இல்லை. கவலையானவர்கள் எவ்வளவுதான் பிராப்திகளின் பின்னால் ஓடினாலும் பிராப்தியானது முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையினால் நிச்சயம் என்ற கால் சதா உறுதியாக இருக்க வேண்டும். சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்ற கால் உறுதியாக இருந்தால் வெற்றி உறுதி. உறுதியான வெற்றியாளர்கள் சதா கவலையற்று இருப்பார்கள். மாயை நிச்சயம் என்ற கால்களை அசைப்பதற்காகவே விதவிதமான ரூபத்தில் வருகிறது. ஆனால் மாயை அசைந்துவிட வேண்டும். உங்கள் நிச்சயம் என்ற கால் அசையவில்லை எனில் கவலையற்றவர் என்ற வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: ஒவ்வொருவரின் விசேஷத்தாவை பார்த்து கொண்டே சென்றால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொருவரின் விசேஷத்தாவை பார்த்து கொண்டே சென்றால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். கோப கோபியர்களாகிய உங்களது சரித்திரத்தில் சர்வ சம்பந்தத்தின் சுகம் தந்தையிடமிருந்து அடைபவர்கள் மற்றும் மூழ்கி இருப்பவர்கள், அதாவது சர்வ சம்பந்தத்தின் அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் என பாடப்பட்டிருக்கிறது. மிக அன்பானவர்களை சந்திக்கும் பொழுது அந்த அன்பு சந்திப்பில்
இந்த வார்த்தை தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் கலந்துவிட்டனர் அல்லது இருவரும் ஒன்றாகிவிட்டனர் என்று கூறுவர். ஆக தந்தையின் அன்பில் மூழ்கிவிட்டீர்கள், அதாவது தந்தையின் சொரூபமாக ஆகிவிட்டீர்கள். ஓம் சாந்தி.